வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 25 அதாவது ஆகஸ்ட் 25 வந்து பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்து தன்னுடைய 2வது மாநில மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றியும், தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அதாவது தற்காலமாக ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுடைய அந்த புது புது திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, வருகிற ஆகஸ்ட் 25 வந்து பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் மாநாடு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 15லேயே கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. அதற்கான அப்ரூவல் வாங்குறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு, அதாவது அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணும். அந்த ஒரு ஃபார்மையுமே அப்ளிகேஷனுமே சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இது வரைக்குமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அந்த 2வது மாநில மாநாடு நடைபெறுவதற்கான எந்த ஒரு பிளானிங் அப்ரூவலுமே கவர்மெண்ட்டில் இது வரைக்குமே தரலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 450 ஏக்கரில் மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 300 ஏக்கர் வந்து பார்க்கிங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு 15லேருந்து ஒரு 20 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு 450 ஏக்கரில் இந்த மாநாடு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் எந்த அப்ரூவலும் வரலை. இது வந்து ஆளும் கட்சி வந்து மற்ற கட்சிகளை ஒடுக்கிறதுக்கான ஒரு தீய செயலாக தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மாநாடு நடத்தினா தானே நீ பெரிய மாசுன்னு காமிப்ப, நீ மாநாடு நடத்தலை அப்படின்னா என்னன்னு காமிப்ப. ஸோ அந்த மாதிரி இந்த ஆளும் திமுக வந்து மற்ற கட்சிகளை ஒடுக்கிறதுக்கு தான் பார்க்குது. அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகாவை கூட எந்த விதமான ஒரு கொடி நடுறதுக்கோ எதுக்குமே ஒரு அப்ரூவலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படித்தான் ஒரு தாவேக்காக்கிட்டையுமே தன்னோட ஒடுக்குமுறையை காமிக்குது. இது வந்து 25ல் மாநாடு நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆகஸ்ட் 25க்குள்ளே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தான் பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் இது பாசிபிள். இது வரைக்குமே இன்னும் பர்மிஷன் தரல. மேக்ஸிமம் இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி. போலீஸ் வந்து நிறைய ஃபோர்ஸ் வந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து என்ன ரெஸ்ட் இருக்க போகுது? விநாயகர் சதுர்த்தியில் என்ன பண்ண போகிறாங்க? ஃபஸ்ட்டு விநாயகர் சிலை வைப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அதை கொண்டு கடல்லையோ ஆற்றுலையோ விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸோட பாதுகாப்பு தேவை. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விடுப்பு இருக்குது இல்லையா, ஒரு நாள் வந்து கேப் இருக்குது. அப்போயுமே போலீஸோட எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறதுக்கான ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இவங்க எந்த நோக்கத்தில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எப்படி மாநாடு நடத்திடுவ, நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடக்குமுறையை கொண்டு வராங்க. மற்ற கட்சிகள் வந்து எந்த விதமான அரசியல் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடாது, நல்ல பேரை வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிக்கிட்டு, நம்ம நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இவங்க தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறது தான் இந்த ஆளும் திமுகவோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளும் அரசு வந்து என்ன அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அதாவது அரசியல் கட்சி வந்து தனது மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு தனது சொந்த கட்சிக்கு விளம்பரம் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மந்த்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பார் கவுன்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு அரசியல் திட்டத்துக்கும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரோட பெயரை வைக்கக்கூடாது, இறந்த அரசியல் கட்சியின் தலைவரோட பெயரை வைக்கக்கூடாது, உயிரோடு இருக்க அரசியல் கட்சி தலைவரோட பெயரையும் வைக்கக்கூடாது. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு விளம்பரம் தேடுறதா தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இதை தடை விதிச்சிருக்கு. அதற்கு மாற்றாக எப்படி வைக்கலாம், உங்களுடன் முதலமைச்சர், வீடு தேடி முதல்வர் அப்படி வச்சுருக்கணும். வீடு தேடி ஸ்டாலின் அப்படின்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து திமுக தரப்பில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மக்கள் வரிப்பணத்தை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் கூட நிறைய விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் கோடியாக பணம் கொடுத்தா மட்டும்தான் பாசிபிள். இப்போ நீங்களும் நானும் யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்க முடியுமா? ஏன்னா எங்கே போய் கொடுக்கணும் கூட தெரியாது நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுடைய வரிப்பணம் கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டு அப்படி தான் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், யூடியூப்பில் விளம்பரத்துக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், ஊராக போர்டு வச்சுருக்காங்க. அவன் சோறுக்கே வழி இல்லை, இவன் ஊராக போர்டு வச்சுட்ருக்கானுங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. மக்கள் வரிப்பணத்தை திருடி நீ அரசியல் பண்ணுறதுக்கு நல்லது பண்ணி ஓட்டு வாங்கணும்னு எவனுமே நினைக்க மாட்டேங்கிறான். இது ஏன்னு எனக்கும் புரியல. ஓகே, இந்த காணொலியில் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்தோம். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.